தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது தாவிக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. அடுத்தடுத்து ரத்தாகும் தாவேக தலைவர் பிரச்சாரம் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தாவேக தலைவர் மிக முக்கியமாக தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டு தாவேக விஜய் இன்று மேற்கொள்ள வந்த கடலூர் பிரச்சாரம் ரத்தாக இருக்கிறது. நாளை கன்னியாகுமரி பிரச்சாரம் மேற்கொள்ள நிலையில் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் ஏப்ரல் 13 திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி பிரச்சாரம் ஏப்ரல் 19க்கு மாற்றப்பட்டதாக நிர்வாகிகள் தகவலும் தெரிவிக்கின்றார்கள். நேற்று காரைக்குடியில் பிரச்சாரம் செய்து சென்ற விஜய் தொண்டர்களிடையே உரையாற்றாமல் திரும்பினார். நேற்று அதுக்கு பதிலாக அவர் இருசக்கர வாகனத்தில் அதாவது சைக்கிளில் சென்றது என்பது அங்கு தொண்டர்கள் ஈர்த்ததாக இருந்தாலும் கூட ஆனால் பேசாமல் திரும்பியது அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிறது. விஜயின் அடுத்தடுத்தாக பிரச்சாரம் ரத்தாகி வருவதால் தாவிகத்தவர் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறார்கள். குமரியில் நாளை தாவிகத்தை பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் கன்னியாகுமரி நாளை விஜய் பிரச்சாரம் செய்ய நிலையில் ரத்து செய்யப்பட்டுள்ள குமரி விஜய் திறந்தவெளி வாகனத்தில் சாலை வளம் மட்டுமே மேற்கொள்வார் என தகவல் வெளியாகிறது. குறிப்பாக மகாதானபுரம், ரவுண்டானா, 0 பாயிண்ட், விவேகானந்தபுரம் உள்ளிட்ட 5 இடங்களில் நாளை விஜய் குறிப்பாக சாலை வளம் சென்றார். மேலும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்காக போடப்பட்ட பந்துகள் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடரும் பட்சத்தில் 230 தொகுதிக்கும் தாவேகா விஜய் பிரச்சாரத்தில் மேற்கொள்ள செல்வாரா, இல்ல தொடர்ந்து இது மாதிரி ரத்து செய்து அதிகமா வருமா, என்ன காரணம் என்பது விஜய் தலைமையில் அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை. இருந்தாலும் இந்த பிரச்சார தேர்தல் ஆணையம் அனுமதி தரவில்லையா அல்லது உரிய நேரத்தில் தாவேகா செல்லவில்லையா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. அஸ்வினி, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது தாவிக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. அடுத்தடுத்து ரத்தாகும் தாவேக தலைவர் பிரச்சாரம் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தாவேக தலைவர் மிக முக்கியமாக தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டு தாவேக விஜய் இன்று மேற்கொள்ள வந்த கடலூர் பிரச்சாரம் ரத்தாக இருக்கிறது. நாளை கன்னியாகுமரி பிரச்சாரம் மேற்கொள்ள நிலையில் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் ஏப்ரல் 13 திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி பிரச்சாரம் ஏப்ரல் 19க்கு மாற்றப்பட்டதாக நிர்வாகிகள் தகவலும் தெரிவிக்கின்றார்கள். நேற்று காரைக்குடியில் பிரச்சாரம் செய்து சென்ற விஜய் தொண்டர்களிடையே உரையாற்றாமல் திரும்பினார். நேற்று அதுக்கு பதிலாக அவர் இருசக்கர வாகனத்தில் அதாவது சைக்கிளில் சென்றது என்பது அங்கு தொண்டர்கள் ஈர்த்ததாக இருந்தாலும் கூட ஆனால் பேசாமல் திரும்பியது அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிறது. விஜயின் அடுத்தடுத்தாக பிரச்சாரம் ரத்தாகி வருவதால் தாவிகத்தவர் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறார்கள். குமரியில் நாளை தாவிகத்தை பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் கன்னியாகுமரி நாளை விஜய் பிரச்சாரம் செய்ய நிலையில் ரத்து செய்யப்பட்டுள்ள குமரி விஜய் திறந்தவெளி வாகனத்தில் சாலை வளம் மட்டுமே மேற்கொள்வார் என தகவல் வெளியாகிறது. குறிப்பாக மகாதானபுரம், ரவுண்டானா, 0 பாயிண்ட், விவேகானந்தபுரம் உள்ளிட்ட 5 இடங்களில் நாளை விஜய் குறிப்பாக சாலை வளம் சென்றார். மேலும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்காக போடப்பட்ட பந்துகள் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடரும் பட்சத்தில் 230 தொகுதிக்கும் தாவேகா விஜய் பிரச்சாரத்தில் மேற்கொள்ள செல்வாரா, இல்ல தொடர்ந்து இது மாதிரி ரத்து செய்து அதிகமா வருமா, என்ன காரணம் என்பது விஜய் தலைமையில் அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை. இருந்தாலும் இந்த பிரச்சார தேர்தல் ஆணையம் அனுமதி தரவில்லையா அல்லது உரிய நேரத்தில் தாவேகா செல்லவில்லையா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.